ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு உற்றா உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும். இந்த தலைப்புக்கு ஏற்றாப்புல ராமாயணத்தில் எல்லாருமே அவங்கவுங்க தர்மத்தின் எந்த வழியோ அதை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதில் சில பேர்த்த நான் இங்கே சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராமர் அவர் வாழ்நாள் முழுவதும் ஒருவன் ஒருத்திக்கு என்ற இதுபடி அவங்க 2 பேர் ராமனும் சீதையும் வாழ்ந்து காட்டினாங்க. அதுதான் அவரோட பெரிய தர்மமாக இருந்துச்சு. ராமர் அவர் மனசார கூட சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவர் மனசார நினைக்க கூட இல்லை. அதுவே வாழ்நாளில் லட்சியமாக எடுத்து தர்மத்தின்படி வாழ்ந்து வந்தார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது கைகேயி கொடுத்த 2 வரத்தை தசரதர் தர்மத்தின்படி அவங்க கைகேயிக்கே கொடுத்துட்டாங்க. நான் தரலை அப்படின்லாம் சொல்லாமல் தர்மத்தின் என்ன இதுவோ அதுபடியே கொடுத்துட்டாரு. நீ அந்த 2 வரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கோசலையும் சுமித்திரையும் தசரத மன்னர் சொன்ன தர்மத்தை, அதாவது ராமர் வனவாசம் போகணும், பரதன் முடிசூடணும் அப்படின்னு சொன்ன தர்மத்தின் வழியை கடைபிடிக்கணும்னு சொல்லி அதையும் நிறைவேற்றிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ராவணனின் தம்பியான விபூஷன் அவர் இந்த தர்மத்தின் வழியை கடைப்பிடிச்சதுக்கான சிறந்தவராக சொல்லலாம். அவர் விபூஷன் ராவணன் உடன் பிறந்த தம்பி. அவர் என்ன பண்ணார்னா, ராவணன் சீதையை இலங்கை கடத்தி வந்ததை இது தப்புனா, இது தவறு, இது செய்யக்கூடாது, நீங்கள் திரும்பி போய் அவங்கள போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அது ராவணன் கேட்காதனால இவரை விபூஷனை நாடு கடத்திட்டார். நாடு கடத்தினால இவர் ராமன்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டார். சரணடைஞ்ச பின்னாடி ராவனுக்கும் நடந்த போரில் ராவணன் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட பின்னர் இலங்கையை விபூஷனை தான் எடுத்து அரசனாயிட்டார். விபூஷன் அரசனாகி ஆட்சி செய்கிறாரு. இந்த மாதிரியே விபூஷன் அண்ணனாக தப்பு செஞ்சுருந்தாலும் அவர் தர்மத்தின் வழி என்னவோ அதை தான் அவர் கடைப்பிடிச்சிருக்காரு. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் தர்மத்தின் எந்த வழி எது நல்லதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அதையே நம்மளும் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் நன்மையே நடக்கும் என்று நம்ப வேண்டும். இதுவே நம்ம உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க இல்லை நண்பர்களாக தோழிகளாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு உணர்த்தி நல்ல எது நல்லது பாதையோ அதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு தர்மத்தின் வழியே நம்மளும் நிற்க வேண்டும். அப்படி நின்னாதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.